மே 10, 2026 ஞாயிற்றுக்கிழமை. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் திட்டமிட்ட காரியங்களில் சிறு தாமதங்களுக்கு பிறகு வெற்றி கிடைக்கும் நாளாக அமையப் போகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு பொதுவான பலன் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்னைக்கு உங்களுக்கு பொறுமையும் நிதானமும் தேவைப்படும் நாளாக இன்றைய நாள் அமையுது. எடுத்த காரியத்தை முடிப்பதில் சில தடைகள் வந்தாலும் உங்களது விடாமுயற்சியால் அவற்றை முறியடிப்பீர்கள். எந்த தடை இருந்தாலுமே இன்றைக்கி அந்த விடாமுயற்சி பண்ணி போராடினீங்க அப்படின்னா இன்றைக்கி அதில் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். புதிய முயற்சிகளை நாளை தவிர்த்து ஏற்கனவே கையில் இருக்கும் வேலைகளை கவனம் செலுத்துவது நல்லது. பழைய வேலை ஏதாச்சும் ஒரு பெண்டிங் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த வேலையிலே கூடுதலாக கொஞ்சம் கவனம் செலுத்தி அந்த இதில் ஒர்க் பண்ணிங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு இன்றைக்கி 100% இருக்குது. அதனால் ஏதாச்சும் பெண்டிங் ஒர்க் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த ஒர்க்கை இன்றைக்கி நல்லா சிறப்பாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். இன்றைக்கி உங்கள் குடும்பம் உறவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, குடும்பத்தில் உள்ளவர்களிடம் கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். வீணான விவாதங்களை தவிர்ப்பது அமைதிக்கு வழிவகுக்கும். உறவினர்கள் வருகையால் வீட்டில் செலவுகள் அதிகரிக்கக்கூடும். இன்றைக்கி யாராச்சும் கெஸ்ட் வந்துடுவாங்க, எதிர்பாராமல் இன்றைக்கி இருந்தாலும் கெஸ்ட் உங்களுக்கு திடீர்னு ஒரு செலவு வரும். அதனால் கெஸ்ட்டு வர்றதுக்கு உங்களுக்கு அமௌண்ட்டு கொஞ்சம் கையில் இருக்கிற மாதிரி அந்த அமௌண்ட்டும் கையில் இருக்கிற மாதிரியே இருக்கும். வாழ்க்கை துணையின் உடல் நலனில் அக்கறை காட்டுவது நல்லது. இன்றைக்கி உங்கள் மனைவி இருந்தாங்கன்னா அவங்க மேலே உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தினா அவங்களுக்கு நல்ல பலனை தரும். இன்றைக்கி உங்களுடைய தொழில் வேலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணியிடத்தில் கூடுதல் பொறுப்புகள் சேரும். மேலதிகாரிகளிடம் பேசும்போது வார்த்தைகளில் கவனம் ரொம்பவே இன்றைக்கி தேவைப்படும். தொழில் செய்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா கடும் உழைப்பிற்கு பிறகு தான் லாபம் கிடைக்கும் நாளாக இன்றைக்கு அமையக்கூடாது. கூட்டாளிகளுடன் ஆலோசித்து முக்கிய முடிவுகளை எடுங்கள். வேலையில் இருப்பவர்களுக்கு சக ஊழியர்களிடம் சில மனக்கசப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. விட்டு கொடுத்து செல்வது இன்றைய நாள் நல்ல நாளாக அமையக்கூடும். இன்றைக்கி உங்களுடைய பணம், வருமானம், நிதி நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வருமானம் சீராகவே இருந்தாலும் எதிர்பாராத செலவுகள் கவலையை தரலாம். 100 ரூபா வச்சுருப்பீங்க, திடீர்னு ஒரு கெஸ்ட்டு நிற்பாங்க. இல்லை ஒரு 2000 ரூபா வச்சுருப்பீங்க, 2000 ரூபாய்க்குள்ளே வேறு பட்ஜெட் ஒதுக்கி வச்சுருப்பீங்க. ஆனால் அந்த கெஸ்ட் நின்று அந்த 2000 ரூபாய் அந்த கெஸ்ட்டுக்கு செலவு பண்ண போகிற மாதிரி ஒரு நாளாக கூட இன்றைக்கி அமையக்கூடும். யாருக்கும் கடன் கொடுப்பதையோ அல்லது ஜாமீன் கையெழுத்து போடுவதையோ இன்றைய நாள் தவிர்த்தா நல்லதாக இருக்கும். பழைய கடன்களாக வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை திருப்பி செலுத்துவதற்கு அழுத்தங்கள் சற்று அதிகரிக்கலாம். இன்றைக்கி ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எலும்பு தொடர்பான உபாதைகள் அல்லது முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு உள்ளது. சரியான தூக்கமும் தியானமும் மன அழுத்தத்தை குறைக்க உதவும். இன்றைய நாள் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்ரீ ஐயப்பனை, ஆஞ்சநேயரை வழிபடுவது நல்லது. மன வலிமையை தரும் நாளாக கூட இருக்குது. இன்றைய நாள் விநாயக பெருமானை வழிபடுவது அனைத்து தடைகளையும் நீக்கும். அருகில் உள்ள விநாயகர் கோவிலுக்கு ஒரு செதற்காய் உடைச்சி வந்தீங்க அப்படின்னா மன தெளிவை தரும் நாளாக இன்றைய நாள் அமையுது. இன்றைக்கான உங்களுக்கு அதிர்ஷ்ட நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டார்க் ப்ளூ அல்லது க்ரீன் கலர், இந்த ரெண்டுமே உங்களுக்கு இன்றைக்கி சூட்டபிளான கலராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நல்ல தியானம் செஞ்சீங்க, ஒரு ஈவினிங் டயத்தில் நல்ல தியானம் செஞ்சு ஒரு அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா அடுத்த வாரத்துக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத திட்டங்களை தீட்டக்கூடிய ஒரு நாளாகவும் ஒரு நல்ல தன்னம்பிக்கை வரக்கூடிய நாளாகவும் அமையும். உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தும் நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். மகர ராசினருக்கு இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்.